பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 9:30க்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PNC தமிழ் டிவி, ஜூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார்கள். அடுத்து எங்களுடைய தளத்தின் சிறப்பு பேச்சாளர் திருமதி சரோ சுந்தரலிங்கம் அம்மா அவர்கள் இன்று வருகை தந்துள்ளார். அவருடைய தலைப்பு மத வேறுபாடுகள் பற்றி எம்மோடு பேச வந்துள்ளார். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று சரியாக பிரித்தானிய நேரம் 9 மணிக்கு தளம் நிறைவு பெறும். அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களிடம் தளத்தை ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் தமயந்தி சிங்காரவடிவம்மா. நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். இன்று 13ஆம் தேதி திங்கட்கிழமை சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் நிலை வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்து வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தயவு செய்து அதை கழற்றி வையுங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அதை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தளத்தை இடைவிடாது நடாத்தி கொண்டிருக்கும் சிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. உங்களுக்கும் அழகாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருமதி சரோ சுந்தரலிங்கம்மா அவர்கள் ஆஸ்திரேலியா சிட்னியில இருந்து கலந்து கொள்கிறார்கள். அவரை நான் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு, அவர் இந்த தளத்துக்கு புதியவரும் இல்லை, இந்த தளத்துல அவர் ஒரு பங்குதாரி என்றுதான் நான் கூற வேண்டும். இங்கே பங்கெடுக்கிறவர்கள வரிசையில அவரும் ஒரு முன்னணியிலே இருக்கின்ற ஒருவர். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் துணிந்து செய்யக்கூடிய ஒருவர். மிகவும் தன்னை ஈடுபாடோடு நடத்தி கொண்டு விடயங்களை செய்வதில் மிகவும் வல்லமை உள்ளவர். அவர் ஒரு ஆசிரியராகவும் லெக்சரர்ஸாகவும் அவர் இருந்ததால அவருக்கு நிறைய விடயங்கள் நன்றாக தெரியும். மற்ற பாடுவா, அழகாக பாடுவா. நான் கணக்க சொல்ல இல்லை. இப்பொழுது இந்த தளம் உங்களுடையதம்மா. வாருங்கள் சரோம்மா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சிவாமோகன் மாஸ்டர், உங்களுடைய அருமையான அறிமுகத்திற்கு. இன்று நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு இன்று பேசுமாறு நீங்கள் என்னை கேட்டு வேண்டுகோள் விடுத்து நான் அதற்கு இணங்கினேன். உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த தளத்தினை மிகவும் சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கிடைத்ததற்கு நான் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் அவர்கள் இருவரும் எமது ஆற்றல்களை, எந்த துறையில் எமக்கு ஆற்றல் இருந்தாலும் அதனை ஊக்குவித்து எங்களை முன்னேற்றுவதற்கு அரும்பாடு கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த இதயபூர்வமான நன்றியை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் மத வேறுபாடுகள் என்னும் தலைப்பிலே ஒரு சிற்றுரை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளேன். இன்று உலகிலே பிறையோடி போயிருக்கும் ஒரு பிரச்சினை, மாபெரும் பிரச்சினையாக அது உருவெடுத்திருக்கிறது. அதாவது இந்த மத வேறுபாடுகளால் எழுகின்ற பிரச்சினை. இறைவனை தேடி அலையும் மனிதர்கள் மதங்களை உருவாக்கினர், சமயங்கள் மதங்களை உருவாக்கினர். ஒவ்வொரு மதமும் இறைவனை கண்டு உணர்வதற்கான வெவ்வேறு வழிகள் என பொதுவாக கூறலாம். ஆனால் இன்றைய உலகில் என்ன நடக்கிறது? மதத்தின் பெயரால் மனித இனமே அழிகிறது. இது மனிதருடைய அஞ்ஞான நிலையையும் அறியாமையையும் எடுத்து காட்டுகிறது. இப்போது நான் ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஒரு கிராமத்தில் ஒரு இந்து குடும்பமும் ஒரு முஸ்லிம் குடும்பமும் அயலவர்களாக வாழ்ந்து வந்தனர். இந்து குடும்பத்தில் சுந்தரம் என்னும் சிறுவனும், முஸ்லிம் குடும்பத்தில் ஜமால் என்ற சிறுவனும் ஒரே பாடசாலையில் படித்து வந்தனர். இருவரும் சிறந்த நண்பர்களாகவும் இருந்தனர். ஒரு நாள் ஜமால் தன் வீட்டு தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அணிப்பிள்ளையை கண்டு அதனை தனது வீட்டுக்கு எடுத்து வந்து தனது தந்தையிடம் காட்டி அதை செல்லப்பிராணியாக வளர்ப்பதற்கு தந்தையிடம் அனுமதி கேட்டான். அப்போது அவன் தந்தையோ, இந்த அணில் எங்களுக்கு தேவையில்லை, பக்கத்து வீட்டில் உள்ள உன் நண்பன் சுந்தரத்துடன் நீ கொடுத்து விடு என்று கூறினார். எனவே ஜமீல் தனது நண்பன் சுந்தரத்திடம்
அந்த அணிப்பிள்ளையை கொண்டு சென்று ஆசையாக கொடுத்தான். சுந்தரமும் மிக ஆசையோடு அந்த அணிப்பிள்ளையை வாங்கி அதனை செல்லப்பிராணியாக வளர்க்க தனது தந்தையிடம் அனுமதி கேட்டான். அதற்கு அவன் தந்தை, இந்த அணில் உனக்கு எங்கே கிடைத்தது என கேட்டார். அதற்கு சுந்தரம், பக்கத்து வீட்டு என் நண்பன் ஜமீல் கொடுத்தானப்பா என்று கூறினார். அதற்கு அவன் தந்தை, சீச்சி, நீ ஏன் முஸ்லிம் வீட்டிலிருந்து இந்த அணிலை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாய்? உன் நண்பனிடமே திரும்ப கொடுத்து விடு என்று கூறினார். சுந்தரம் அந்த அணிலை தன் நண்பன் ஜமீலுடன் திரும்ப சென்று கொடுத்தான். ஜமீல் அணிலை திரும்பவும் வைத்திருப்பதைக் கண்ட அவன் தந்தை அவனை பார்த்து, சீச்சி, நீ ஏன் இந்துக்கள் போடும் 3 திருநூற்று கோடுகள் போட்ட இந்த அணிலை வைத்திருக்கிறாய்? இது எங்களுக்கு வேண்டாம் என்று கூறி அந்த அணிப்பிள்ளையை தெருவில் தூக்கி எறிந்தார். என்ன பரிதாபம்! அந்த அணிப்பிள்ளை தெருவில் வந்த வாகனத்தில் மோதி நசுங்கி இறந்தது. இறைவனின் படைப்பாகிய அந்த அணிப்பிள்ளை, எந்த குற்றமும் செய்யாத அந்த அணிப்பிள்ளை மத வெறியர்களின் செயலால் உயிரிழந்தது. இந்த கதையை நாங்கள் கதையாக பார்க்காமல் அதில் உள்வாங்கி இது எதனை உணர்த்துகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மத வேறுபாடுகளை வளர்த்து துவேஷத்துடன் தம்மைத்தாமே அழிக்கும் மனித இனத்தின் பரிதாப நிலையைத்தான் இது விளக்குகிறது. மனித இனத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கும் மதங்கள் எமக்கு தேவையா என்றொரு கேள்வியும் எமது மனதில் எழும். இது ஒரு பொதுவான கேள்வி. எல்லா மதங்களும் நல்ல வாழ்வியல் தத்துவங்களை விளக்கும் வழிகாட்டிகளாகத்தான் ஒரு காலத்திலே இருந்தன. ஆனால் இன்றைய உலகில் மனித இனம் இந்த மதங்கள் காட்டும் வாழ்வியல் தத்துவங்களை மறந்துவிட்டார்கள். உலகில் மதங்களே மனித சமுதாயத்தை அழிக்கும் பயங்கர ஆயுதங்களாக மாறியுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். மதத்தின் பெயரால் சகோதரத்துவம் என்ற உணர்வினை மனித இனம் அறவே மறந்து ஒருவரோடு ஒருவர் போரிட்டுக் கொண்டு பல லட்சம் உயிர்களை பலிகொண்டு ஒரு அவலமான வாழ்க்கையை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, துக்கமில்லாமல் வெட்கமில்லாமல் வாழுகிறோம் ஒரு பக்கமடா, சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, துக்கமில்லாமல் வெட்கமில்லாமல் வாழுகிறோம் ஒரு பக்கமடா. இந்த பரிதாப நிலையில் இருந்து மனித இனம் மீட்சியடைய மனிதர்கள் தமது ஆன்மீக அறிவை வளர்த்துக் கொள்வது அவசியம். ஆனால் மத வெறியர்களாக இந்த உலகிலே அலைந்து திரியும் பெரும்பாலான மனிதர்கள் ஆன்மீக அறிவற்ற அறிவிலிகளாகவே இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இதனை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாரென்று புரியல. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாரென்று புரியல. அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றென்றால் விளங்கல, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றென்றால் விளங்கல. ஆன்மாதான் கடவுள் என்றால் நம்பவே முடியல,
ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா. ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா. ஆண்டவனை அறிவதற்கு நாணயம் தானில்லையடா. நான் என்பது உள்ளவரை நாடகம் நடத்தாது. நான் என்பது உள்ளவரை நாடகம் நடத்தாது. ஊனுடம்பை வருத்தாது. உனக்கேதும் புரியாது. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. காரணம் ஆண்டவன் யாரென்று புரியல. காசியில் நீ குளிச்சாலும் வாசியை நீ பிடிச்சாலும். காசியில் நீ குளிச்சாலும் வாசியை நீ பிடிச்சாலும். சக்தி தரும் மந்திரங்கள் 1000 நீ படிச்சாலும். ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. காரணம் ஆண்டவன் யாரென்று புரியல. பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான். பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான். பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா. மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா. மனதை அளித்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. காரணம் ஆண்டவன் யாரென்று புரியல. யோக்கியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா. யோக்கியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா. யோகத்தை அறிந்த பின்னும் ஓகத்தை நாடுவதா. நேர்மையாய் வாழ்பவனே கடவுளின் பாதியடா. நேர்மையாய் வாழ்பவனே கடவுளின் பாதியடா. தன்னைத்தான் அறிந்தவனோ கரணியிலே கடவுளடா. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. காரணம் ஆண்டவன் யாரென்று புரியல. அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றென்றால் புரியல. ஆன்மாதான் கடவுள் என்றால் நம்பவே முடியல. இன்றைய உலகில் மனிதர்களாகிய நாம்
ஒற்றுமையாகவும் இன்பமாகவும் வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே என்ற நம்பிக்கையை வளர்ப்பது முக்கியம். அத்துடன் ஒவ்வொருவரையும் இறைவன் தனது சொரூபமாகவே படைத்துள்ளான். உள்ளேயே இறை சக்தி உள்ளது என்பதனையும் உணர்ந்து கொள்வது மிகவும் அவசியம். இப்படியான ஆன்மீக அறிவை வளர்த்துக் கொண்டால் இறைவனை தேடி மதங்களை நாடவோ, யாருடைய மதம் பெரிது, யாருடைய மதம் உண்மையானது என்று சண்டையிட்டு துன்பகரமான வாழ்க்கை வாழும் அவல நிலையிலிருந்து விடுதலை பெற முடியும். இப்போது நான் மேலும் ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு புறா தன் குஞ்சுகளுடன் ஒரு இந்து ஆலயத்தின் கோபுரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. கோயில் திருவிழாவுக்காக திருத்த வேலைகள் ஆரம்பித்ததால் புறா தனது குஞ்சுகளுடன் கிறிஸ்தவ தேவாலயத்தின் கூரை குஞ்சுகளுடன் சென்று வாழ்ந்து வந்தது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தேவாலயத்திலும் திருத்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டவுடன் அந்த புறா தன் குடும்பத்துடன் ஒரு மசூதியின் கூரைக்கு மேல் இடம்பெயர்ந்து வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் திடீரென்று மசூதிக்கு அண்மையில் பெரிய கூக்குரலும் மக்கள் சண்டையிடும் சப்தமும் கேட்டது. இதனை கண்ட புறா குஞ்சுகள் தாய்ப்புறாவிடம், அம்மா, யார் அவர்கள், ஏன் சண்டை போடுகிறார்கள் என கேட்டன. அதற்கு அந்த தாய்ப்புறா, பிள்ளைகளே, இவர்கள்தான் மனிதர்கள். யாருடைய கடவுள் உண்மையானவர், யாருடைய கடவுள் பெரியவர் என சண்டை போட்டு கூரிய ஆயுதங்கள் தடி தண்டுகளால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள். சரியான மூடர்கள். எங்களைப் போல் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் வாழத் தெரியாத மூடர்கள் என கூறியதோடு மட்டுமல்லாமல், நாங்கள் அவர்களைப் போல் அல்ல, பாக்கியவான்கள். கோவிலிலும் குடியிருப்போம், தேவாலயத்திலும் குடியிருப்போம், மசூதியிலும் குடியிருப்போம், காட்டிலும் குடியிருப்போம், மேட்டிலும் குடியிருப்போம். எங்கும் இறைவன் எம்மோடு இருந்து எங்களை வாழ வைப்பார். ஏனெனில் அவர் எங்கும் வியாபித்து எம்முடனேயே இருக்கிறார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் என கூறியது. இது ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு நல்ல கருத்துள்ள பாடமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இறைவன் யார், எங்கே இருக்கிறார் என்பதனை மனிதர்களாகிய நாம் சற்று சிந்தித்து அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஆகின்றது. ஊருக்கு நீ உழைத்தால் உன்னருகே அவன் இருப்பான், உண்மையிலும் அன்பினிலும் ஒன்றாய் கலந்திருப்பான். பசித்ததற்கு சோறிடுவோர் பக்கத்திலே அவன் இருப்பான், கருணையுள்ள நெஞ்சினிலே தினமும் குடியிருப்பான். ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. ஆண் பஞ்சாதி இரண்டுதான், இதில் பேதம் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம்தான். ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. உள்ளத்தில் உள்ளவனை, ஒளிவிளக்காய் நிற்பவனை, உள்ளத்தில் உள்ளவனை, ஒளிவிளக்காய் நிற்பவனை
கொடுத்தவனை ஊரெங்கும் தேடினாலும் ஒரு நாளும் கண்டதில்லை. கண்டவரும் சொன்னதில்லை, சொன்னவரும் கண்டதில்லை. காற்றைப் போல் பூமியிலே கலந்திருப்பான் ஆண்டவனே. காற்றைப் போல் பூமியிலே கலந்திருப்பான் ஆண்டவனே. ஆதி கடவுள் ஒன்றே தான், அதை காண முடியாது. ஆண் பெண் ஜாதி இரண்டு தான், இதில் பேதம் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம்தான். ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. மதம் என்ற சொல்லுக்கு வெறி என்றோர் பொருளுண்டு. மதம் என்னும் சொல்லுக்கு வெறி என்றோர் பொருளுண்டு. மனிதராய் பிறந்தவர்கள் மதத்தால் பிரிந்து விட்டார். மதத்தால் பிரிந்தவர்கள் அன்பினால் ஒன்றுபட்டு ஒன்றே குலமாய் வாழ்ந்து ஒற்றுமையாய் வாழ்ந்திருப்போம். ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. ஆண் பெண் ஜாதி இரண்டு தான், இதில் பேதம் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம்தான். ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. மத வேறுபாடுகளை மறந்து இறைவன் ஒருவனே, நாம் எல்லோரும் இறைவன் குழந்தைகள் என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். அத்துடன் ஆன்மீக அறிவினை வளர்த்து நாம் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, சித்தம் அல்ல, நாம் அனைவரும் ஆத்மாக்கள் என்பதை உணர்ந்து கொள்வது மிகவும் அவசியம் ஆகின்றது. அழிந்து போகும் அனித்தியமான இந்த உடலின் இச்சைகளை நிறைவேற்ற இனம், மதம், மொழி என்னும் வேறுபாடுகளை வளர்த்து ஒருவரோடு ஒருவர் போரிட்டு பல லட்சம் உயிர்களை பலிகொண்டு வாழும் ஈனத்தனமான வாழ்க்கை முறையிலிருந்து விடுதலை பெற மனித இனம் ஆன்மீக அறிவினை வளர்த்துக் கொள்ளுதல் மிகவும் அவசியம். ஆன்மீக அறிவு வளர வளர மனிதநேயம் மேலோங்கி நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், சமரசமாக வாழ்வதே எமது வாழ்க்கை நெறி என்பதனை உணர்ந்து உயர்ந்த லட்சியங்களோடு வாழ்ந்தால் நிறைவான வாழ்வு வாழ வழிபிறக்கும் என்று கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 அம்மா. அழகாக மத வேறுபாடுகளை உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய குரல் வளத்தால் எங்களுக்கு அதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உண்மையாக ஒரு உணர்வு பொங்கி வந்தது. பல பேர் உங்களிடம் அதை பற்றி பேசுவார்கள் என்று நினைக்கின்றேன் அம்மா. நன்றி அம்மா. உங்களுக்கு நாங்கள் இந்த பேச்சை நீங்கள் அருமையாக இந்த தளத்துக்கு தந்ததற்காக ஒரு 30 வினாடிகள் எங்களுடைய கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. உண்மையில மேலெல்லாம் சிலித்த மாதிரி ஒரு ஒரு இதுதான் எனக்கு வந்த உணர்வு. அழகாக இருந்தது. இந்த மத வேறுபாடுகளை
உண்மையாகவே நாங்கள் எந்த அளவுல புரிந்து வைத்திருக்கிறோம் என்றது அவரவருக்குத்தான் தெரியும். முதல்ல நான் இது பற்றி கூறுவதற்காக அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சரோ மாஸ்டர். நீங்கள் வந்தாலே பாட்டு இல்லாம உங்களோட பேச்சு இருக்காது. மிகவும் சிறப்பான பாட்டுகள். அதுவும் எனக்கு ஆன்மீகம், அந்த பாட்டை பாடினது மிகவும் ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. அது ஒரு சிறப்பான ஒரு பாட்டு. அதுல எத்தனையோ கருத்துகள் அதிலேயே வந்துடுது. மறுமொழிகள் எல்லாம் அந்த பாட்டிலே நீங்க எங்களுக்கு பாடி காட்டி விட்டீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. பாட்டு நன்றாக இருந்தது. அத்துடன் சரோ மாஸ்டரை காண இல்லை. நிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. மிகவும் அருமையாக இருந்தது சரோ மாஸ்டர். நீங்கள் என்ன மாதிரி அந்த எங்களுக்கு எல்லோருக்கும் ஆன்மீகம் வளர வளரத்தான் மனித நேயம் எங்களுக்குள்ள வளரும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலேயே சமாதானம், நல்லிணக்கம் எல்லாம் வளரும் என்பதை மிகவும் எத்தனையோ கை வந்திருக்குது. மிகவும் சிறப்பான பேச்சு, நல்ல பாட்டுகளை எடுத்து நீங்கள் அதுக்கு ஏற்ற பாட்டுகளை எல்லாம் ஒன்றென்று தேடி எடுத்தீங்க தெரியா. எல்லாம் அதோடு சம்பந்தமான பாட்டுகளை மிகவும் சிறப்பாக நேரத்துக்குள் முடித்து மிகவும் எங்களை எல்லோரையும் ஒரு ஆன்மீகத்து வழியில கொண்டு போறதுக்காக எடுத்திருக்கிற மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி சரோ. நன்றி 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 நன்றி. நன்றி அம்மா உங்களுக்கு. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா, நீங்க தான் கை போட்டு நீங்க வேற எங்கேயோ நிக்கிறீங்க, வாங்க பேசுங்க. சிவாமோகன் மாஸ்டர், அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு சரோ மாஸ்டர், நீங்க இந்த தளத்துக்கு கிடைத்த ஒரு மகா பொக்கிஷம். உண்மையில அருமையான பேச்சு. ஒரு சற்சங்கத்தை நடத்தி போட்டீங்கள். ஒரு நல்ல வடிவான நல்ல இனிமையான கருத்துள்ள பாடல்களையும் கதைகளையும் சொல்லி எங்களுக்கு ஒரு சற்சங்கத்தையே நடத்தி போட்டீங்கள். உண்மையில இந்த மதங்களால தான் மதம் பிடித்து திரிஞ்சுதான் எல்லாரும் தேவையில்லாத பிரச்சனைகள் இது பண்ற. மனிதநேயத்தை விட்டு போட்டு மதங்களை இது பண்ணி கொண்டு எல்லா மதங்களும் அன்பைத்தான் சொல்லுது. அந்த அன்பை விட்டுட்டு தேவையில்லாத இதுகளை எல்லாம் பிடிச்சு கொண்டு நின்று எல்லாம் பிரச்சனையில கொடுக்கணும். உண்மையில அருமையான பேச்சு. நீங்கள் மீண்டும் வந்து இப்படி கூட குரலும் அருமையான குரலும் நல்ல ஒரு சற்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. திரும்ப வாங்குவோம். நன்றி நன்றி ஆனந்தி அம்மா. அடுத்து கிரேஷியன் ஜேம்ஸ் அலெஸ்டன் ஐயா பேசுங்க. நிறைந்த வணக்கம். அழகான ஒரே அம்மா சரோ அம்மா. நீங்கள் மேலே நேரத்தை பார்த்தீங்கள், ஆனால் நேரம் போக இல்லை. ஏனென்றால் அம்மா நீங்கள் சிற்றுரை தர இல்லை, தந்ததும் மறையுரை. ஆகையினாலே என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னால் நேரம் போக இல்லை. என்ன நீங்க பேசுறாலும் பேசலாம், கேட்போம். நன்றாக இருந்ததம்மா. அதாவது நீங்கள் பாடலோடு உரையை தந்தீர்கள். அது மட்டுமல்ல, என்னவென்று சொல்லி சொன்னால் ஆண்டவன் எங்கே இருக்கின்றான். நல்லவர் போல்வழி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் மனதில் இருக்க இல்லை. மனிதர்களுக்குள்ள மனிதர்களோடு தான் இருக்கிறான். அந்த ஆண்டவனை நாங்கள் கண்டு கொள்வதற்குத்தான் இந்த மறைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த மறைகள் மதமாகியதினாலே, அதாவது ஒரு சிலரினாலே மதமாகி உலக அழிவாகி இருக்கின்றது தானே ஒழிய மறைகளிலே தவறில்லை. அதை கொண்டு நடத்துகின்ற மனிதர்களிலே தான் தவறு இருக்கிறது ஐயா, தவறு இருக்கிறதம்மா. அழகான உரை. மீண்டும் வாருங்கள். நீங்கள் வந்தால் நேரம் ஓடாது, வாருங்கள். நன்றி, வணக்கம். உண்மைதான் ஜேம்ஸ் ஐயா, நீங்க கூறிய கருத்து உண்மையாகவே நன்றாக இருந்தது. நானும் பார்த்தேன்னா நேரம் போக இல்லை. ஆனா நிறைய விஷயங்கள் அந்த பாடல் ஒன்றே சொல்லி போட்டுது, நிறைய விஷயங்கள். அடுத்து தமாநாதன் அம்மா பேசுவோம். வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கு பேச்சு சொரோமா அந்த மாதிரி தான். இன்றைய பேச்சு சிறப்பாக இருந்தது. பாராட்டுகள். காற்றை போல கலந்து விட்டீர்கள். பாடல்கள் கேட்கவும் வேண்டுமா? எனக்கோ எம்மதமும் சம்மதமே என்று நான் கூறி ஒரு சின்ன ஒரு அறிவித்தல் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். நாளை புத்தாண்டை வரவழைத்து வசப்படுத்தும் முகமாக உங்களை பெயர் கொடுக்குமாறு கேட்டிருந்தேன். சிலர் அதை பார்த்தோ பாராமலோ இருக்கின்றீர்கள். பிளீஸ் பெயரை கொடுத்தால் அதை ஒழுங்கு செய்ய உதவியாக இருக்கும் என்பதை கோருகின்றேன். மற்ற யார் கதைக்க விரும்புகிறீர்கள் என்பதை பிளீஸ் தெரிய தாருங்கள். மற்றது தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாளை நடைபெறும் நிகழ்விற்கு விருப்பமுள்ளவர்கள் தயவு செய்து சிவப்பு நிற உடை அணிந்து வருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம்.
அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளோம். பெண்கள் சிவப்பு நிற சாரியில் கட்டினால் நல்லா சேலை அணிந்து வரலாம். ஆண்கள் சிவப்பு நிற சட்டை அணிந்து வருமாறு இல்லை, வெள்ளச்சீட்டுகள் உங்களுடன் தாராளமாக இருக்கின்றது என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். பாரம்பரிய சீலையை விரும்பி கட்டிக்கொள்ளுங்கள். விரும்பினால் மட்டுமே இது கோரப்படுகின்றது. மற்றது இன்றைக்கு மருத்துவ நீர் வைக்க வேண்டும். ஒரு 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 தாம்பாளத்தை எடுத்து அதில் முக்கணிகள் வைத்து கண்ணாடி வைத்து தீபம் வைத்து விட்டு படுக்க சென்றால் காலையில் எழுந்து முழித்தால் உங்களுக்கு நல்ல புது வாழ்ந்து வரும் என ஒரு ஐதீகம் உண்டு என்பதையும் கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிதான் அம்மா. அருமையான இந்த மரத்து நீர் கருத்துக்களையும் நீங்கள் தந்ததற்காக நன்றி கூறிக்கொண்டு அடுத்து கலைவாணி அம்மா ஜெர்மனியிலிருந்து பேசுங்க. ராமோகன் மாஸ்டர், சரோ மாஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பொழுதும் போல அவர் சிறப்பாகவே அவருடைய நிகழ்ச்சி கேட்க வேண்டும் என்று நான் ஓடி வந்து இருப்பேன். உண்மையில் அவர் பேச்சு எல்லாரும் கூறியது போல அவருடைய பேச்சிலே ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அந்த குரலும் அந்த பாட்டு கதை எல்லாத்தையும் சேர்த்து தருகின்ற பொழுது எல்லாருடைய மனதையும் கவர்கிறது. அது மட்டுமில்லை, கவர்ற மட்டுமில்லை, அந்த அவர் கூறுற விஷயம் எளிதாக மனதுக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அவ்வளவு தெளிவாக அவருடைய பேச்சிருந்தது. அந்த ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. அந்த பாடலை நான் முதல் முறையாக கேட்டேன். அது அவர் எழுதிய பாடலா அல்லது யார் பாடிய பாடல், எழுதின பாடல் என்று தெரியல. சொன்னா நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். எஸ்.பி. பாலசுப்ரமணியம் இந்த பாடலை பாடி இருக்கிறார். அந்த இயற்றியவர் பெயர் எனக்கு இப்பொழுது வரவில்லை. இந்த குரூப்ல இருக்கு பாட்டு, நீங்க பாடலை கேட்கலாம். எங்கட குரூப்ல இந்த ராசா லோகேஷ் போடுவார், அதுல இருக்கு. ஓகே, நன்றி. இன்றுதான் முதல் முறை கேட்டிருந்தேன். அதுக்குள்ளேயே எல்லா விடயமும் அதுக்குள்ளேயே அந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்டாலே நாங்கள் ஆன்மீகம் என்றா என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் போல இருக்கிறது. அவ்வளவு நிறைவான ஒரு பொண்ணு. அதை பர்சனல்ல நன்றாக இருந்தது. மற்றது நீங்கள் வழக்கம் போல அந்த சின்ன சின்ன கதைகள் மூலம் அதுக்குள்ளேயே நாங்கள் அந்த ஆன்மீக அறிவு உள்ள இந்த அணிலுடைய கதையிலே அந்த ஆன்மீக அறிவு உள்ளவர்கள் இப்படியான வேலையில் செய்ய மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய இருந்தது. புறாவின் கதையும் சிந்திக்க வைத்தது. மதம் பிடித்தவர்கள் மதங்களை சாட்டி மதம் பிடித்தவர்களாக இருக்கிறதை விட ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டால் எல்லா மதங்களும் சம்மதமே என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றி அம்மா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சரோ மாஸ்டர் அவர்கள் ஒரு அருமையான பேச்சை தந்தார். அது அருமை அருமை அருமை. நல்ல பாட்டுகளோட நல்ல விளக்கங்களை தந்தார். எனக்கு எல்லாம் சிந்திக்க வைக்கக்கூடிய பேச்சு. என்னத்தை இருந்தாலும் நிறைய விஷயங்களை சொன்னீர்கள். அவ்வளவும் சிந்திக்க வைக்கக்கூடிய பேச்சு. நல்ல ஒரு பேச்சு. நீங்கள் வழக்கமாக நல்லா தான் பேசுவீர்கள். எப்பவுமே நல்லா எனக்கு பிடிக்கிற பேச்செல்லாம் தான் இருக்கிறது. இன்றைக்கு அதிலும் பார்க்க எல்லாம் கூடவே இருந்தது. நன்றி அம்மா. நீங்கள் மீண்டும் எங்களுக்கு வேற ஒரு பேச்சை தருமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி 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 பவானி அம்மா. அடுத்து பஞ்சாச்சரம் ஐயா, சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சரோ சுந்தரலிங்கம் அவர்கள் அருமையாக ஆன்மீகத்தை பற்றிய விவரங்களை பேசியிருந்தார். எல்லோரும் கருத்தை சொல்லிவிட்டார்கள். நானும் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆன்மீகம்ன்றது பிறந்த உடனே முழு ஆன்மீகமும் அவருக்கு தெரிகிறதில்லை, அவருக்கு தெரியாது. பிறந்து இப்போ ஸ்கூலில் போகிற பிள்ளைக்கு முழு ஆன்மீகமும் தெரியுமோண்டா தெரியாது. இது ஒரு குடும்பத்தில் சேர்ந்து குடும்ப பொறுப்பை எடுத்து நடத்தி கொண்டிருக்க அவருக்கு முழு ஆன்மீகம் இருக்கோண்டா தெரியாது. இப்படியே ஆன்மீகம்ன்றது இறப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கு இருக்குது. அப்போ ஆன்மீகம்ன்றது சும்மா லேசான விஷயம் இல்லை. அது இறைவன் தான் எல்லாத்தையும் செய்கிறாருன்றே எடுத்துக்கொள்வினோம். நம்முடையால அருமையான கருத்துள்ள பாடலையும் பாடி நல்ல பேச்சையும் பேசி உள்ளார் என்பதை கூறிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் அந்த தங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்களை செய்கிறார்கள்.
ஆனால் அவர்களை பிழை சரி என்று நாங்கள் சொல்லுவதற்கு இல்லை. ஏனென்றா அவர் பிழை செய்தால் அவர் பிறகு அனுபவிப்பார். நாங்கள் அதில் கமெண்ட் பண்ணி ஒன்றையும் பெற போறது இல்லை என்றதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. அடுத்து டாக்டர் சதாமனு அம்மா பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல அருமையான பேச்சு, பல விடயங்கள் பலரும் பகிர்ந்து கொண்டார்கள். நான் திருப்பி அதை சொல்ல இல்லை. பாடல்களுடன் சேர்ந்த பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது, அழகாக இருந்தது. நான் பார்த்து கொண்டிருந்தேன். கிரேஷன் ஜேம்ஸ் மாஸ்டர் நன்றாக உன்னிப்பாக கவனித்து மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. என்னடா எல்லா சமயத்தை பற்றியும் நீங்க கூட விளங்கப்படுத்தல பாக்கெட்ல, அது நல்ல விடயமாக இருந்தது. எனக்கு எல்லா சமயமும் உண்டுதான், எந்த சமயம் என்று ஒரு புரிவு நாம் பார்ப்பதில்லை. எனவே மிக்க நன்றி, அருமை. நன்றி. நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் அம்மா பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர் நீங்க அழகாக பாடி எங்களை கவர்ந்துட்டீர்கள். அதோட சேர்த்து கதைகளையும் சொல்லி எங்களை ஆன்மீகத்துக்கு எங்களுக்கு விளங்கப்படுத்தினீர்கள். எனக்கு ஒரே ஒரு எண்ணம் வந்தது. நீங்க ஆதி முதல்வனை காண முடியாது என்று சொன்னீர்கள், பாடினீர்கள். ஆனால் ஆதி முதல்வனை நாங்க உணர முடியும். அது உணர்ச்சியால தான் நாங்கள் எல்லோரும், அந்த இறை சக்தி எல்லோரிலேயும் இருக்கிறது, ஒரே இறைசக்தி. அதுதான் நாங்கள் நமஸ்தே என்று சொல்லிக்க எங்களோட இறைசக்தியையும் மற்றவர்களுடைய இறைசக்தியையும் சேர்த்து எடுக்கிறோம். அந்த பிரிட்டிஷ் ரூல் ஆக்கள் வந்த இடத்துல இந்திய ஆக்கள்கள் கும்பிடைக்க அவன் நிச்சயம் தங்களை கடவுள் என்று யோசித்து கும்பிடுறார்கள் என்று. அப்படி நமஸ்தே என்று அது இல்லை. அதோட எனக்கு சுவாமி விவேகானந்தாம் என்ன சொன்னார், எல்லா மதங்களும் என்ற மனிதர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள். அப்ப வெவ்வேறு மதங்கள் வந்தது. ஆனால் ஆறுகள், ஒரு சில ஆறு நேராக போயிட்டு கடல்ல சேரும், சில ஆறு சுத்தி 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 போய் சேரும். ஆனால் ஒரே கடலை தான் போய் சேர்றது. கடைசியில கடவுள் ஒன்று என்று அவர் சொன்னவர். அந்த சொன்னதும் எனக்கு மிக்க பிடிச்சு கொண்டது. எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது. நீங்க உங்களோட குரல் சூப்பர், நல்லா இருந்தது. சேர்ந்து பாடக்க மிகவும் கேட்க ஆனந்தமாக இருந்தது. திரும்பவும் வந்து இன்னொரு முறை இப்படி எங்கெங்க பாடல்களை எடுக்கிறீர்களோ தெரியாது, நல்லா ரீசர்ச் பண்ணி பாடினீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் சரஸ் சிவலோநாதன் அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சரோஜதேவி அம்மா எல்லோரும் சொன்னது போல் கணக்க சொல்லிவிட்டார்கள். உங்களுடைய குரல் வளத்தாலும் பாட்டின் திறமையாலும் கதையை சொல்லும் விதத்தாலும் எங்களை மகிழ்வித்தீர்கள். மிக்க மிக்க திறமையான பேச்சு, உண்மையான மனத்துடன் நீங்கள் எப்போது பேசும் வரையும் அது உண்மையாகவே தெரியும். எனக்கு எல்லாத்திலும் பார்க்க திறமாக பிடித்த பிறகு ஆன்மீகத்தை ஒருவருக்கும் தெரியாதுன்ற அந்த பிபி இறக்கக்கு முதலும் அந்த பாட்டு பாடினவர் என்று கேள்வி. திறமையான பாட்டு, எல்லா பாட்டுகளும் மிக மிக திறமையான பாட்டுக்கள். அத்துடன் கதைகளும் சொல்லி நல்ல கதைகளும் கருத்து எல்லாம் தத்துவங்கள் உள்ளவை. திறமையாக எல்லாவற்றையும் சொன்னீர்கள். எல்லாருமே ஒன்றைத்தான் நாங்கள் சொல்லுவோம். மிக்க நன்றி. உங்களை திரும்ப திரும்ப நீங்க வந்தாலே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். மிக்க நன்றி. 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 நன்றி அம்மா. அடுத்து சுயேந்திரா தர்மகுமாரம்மா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சரோசுந்தரலிங்கம் அம்மா, நீங்கள் என்று மத வேறுபாடுகளை சொல்ல வரும்போதே நினைத்தேன் நீங்கள் பாட்டுகளோடத்தான் வருவீர்கள் என்று. அதே போல் நீங்கள் பாட்டுகளையும் பாடி எங்களை மகிழ்வித்தீர்கள். மகிழ்வித்தது மட்டுமல்ல, ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் பாடின பாடல்களும் மத இதுகளும் மிக தேர்ந்தெடுத்து நல்ல வடிவாக பாடினீர்கள். மனிதனை மேம்படுத்துறதுக்குத்தான் மதங்கள் உருவானது. ஆனா காலப்போக்கில் அந்த போதனைகளை எல்லாம் மறந்து நீ வேறு நான் வேறு என்ற பிரிவினையோடு இப்போது எல்லா மதங்களும் போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றன. அதனால் தான் இப்போது போர் எல்லாம் வருகிறது. அப்ப அனைவரும் ஒன்று என்ற தத்துவத்தோடு வாழ்ந்தால் மனிதன் மேன்மை அடையலாம் என்று கூறி உங்களுடைய பேச்சு மிக நன்றாக இருந்ததம்மா. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். சுயேந்திர அம்மா பிறகு வந்திருக்கா, இதை வாசியுங்க. இப்போ லிங்கா லிங்கரெட்டும் அம்மா, சாரி நிர்மலா அம்மா பேசுங்க.
அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று சரோஜாதேவி சுந்தரலிங்க அம்மா அவர்கள் மிகவும் அருமையான பேச்சு, அழகாக ஆன்மீகத்தை பற்றி பல விளக்கங்களுடன் அழகான பாட்டுக்களுடனும் அழகான கதைகளுடனும் கூறினார். அதுதான் இறைவனை அடைய இருக்கும் பல வழிகள் தான் இந்த மதங்கள். அதில் எல்லா மதங்களுமே நல்ல மதங்கள். ஆனால் அதை அறியாமல் போட்டி பொறாமையிலேயே தங்களோட கவனங்களை செலுத்துகிறார்கள். மற்றது பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, எல்லாரும் கடவுள், நானும் கடவுள், நீங்களும் கடவுள், எல்லாரும் கடவுள். ஆனா அதை அறிய இல்லை. நான் அறிஞ்சபடியா அப்படி இருக்கிறேன், மற்றாக்களும் அறிஞ்சு கடவுளா இருக்கலாம். அதுதான் நாங்க வெளியில தேடிக்கொண்டிருக்க தேவையில்ல, எங்கட மனதை தேடி பார்த்து திரும்பி நடக்கிறதே போதும். மிக அருமையான பல கருத்துக்களை நீங்கள் கூறினீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. அடுத்து நிர்மலா ருத்ரகுமாரன் அம்மா பேசுங்க. நன்றி சிவசுவாத மாஸ்டர். சர்வ மாஸ்டர், நீங்க எப்ப வந்தாலும் நல்ல பாட்டு நல்ல கதைகளும் வடிவாக சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்களோட இந்த பொருத்தமான பாடல்கள் நீங்க சொன்ன கதை அருமையான கதை, எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இதோட முடிக்கிறேன். நன்றி அம்மா. திரும்பியும் வந்து இன்னொருக்கா சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றி அம்மா. அடுத்து ராஜேஷ் சித்தம் அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி சிவாமோகன் மாஸ்டர். நன்றி அம்மா. சரோ சுந்தரலிங்கம் அம்மா, உங்களை நான் எப்படி பாராட்டுறேன்னு தெரியாமல் இருக்கிறது. கடைசியாக உங்களுடைய இது கேட்டேன். நீங்களும் திருநாவுக்கரசு மாஸ்டரும் இசையும் கதையும் கொடுத்தீங்கள். இன்றைக்கு நீங்கள் தனியவாகவே இசையும் கதையும் உங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். மிக மிக அருமையானதும் சிறப்பானதும் உங்களை நான் பாராட்டுகிறேன். எல்லாரும் எல்லாம் சொல்லிவிட்டார்கள், எனக்கு சொல்றதுக்கு அதிகம் இல்லை என்றாலும் இன்னும் ஒருக்கா திரும்ப பாருங்கள். இப்படியான இதுகளை எடுத்து திரும்ப வந்து எங்களை மகிழ்வித்தீர்கள். இரவு நேரத்தில் எங்களை மகிழ்வித்தீங்களா, நாங்கள் நல்ல நிம்மதியாக நித்திரையும் கொள்ளலாம். தேங்க்யூ அம்மா. நன்றி நன்றி ராஜேஷ் சித்தம் அம்மா. நீங்க இன்றைக்கு அழகாக நீங்க துயில் கொள்ள வாழ்த்துகின்றேன். அடுத்து ஸ்கந்தராஜா ஐயா. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்று அவருடைய பேச்சை பற்றி கதைக்கும் முதல் இன்று காலமை அருமையாக நிகழ்ச்சி நடந்தது, துலமாக நடத்தியிருந்தீங்கள். அதுக்கு இந்த டாக்டர் துரைசாமி அவர்கள் மலேசியாவிலிருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். நல்லா இருந்தது. எங்களோட டீமை பற்றி ப்ரைஸ் பண்ணியிருந்தார். அதுக்கு முதலாவது நன்றி. அவர் எந்த லாங்குவேஜில் பேச போறாருன்றே எனக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் கூட கையில விட்டுட்டு போட்டேன். எங்களால் என்னிடத்துல போக வேண்டி இருக்கிறபடியா போனேன். நான் உண்மையாக நான் போயிருக்கப்படாது, இயலாம போச்சு, அதனுடைய போனேன். கன விஷயங்கள் நல்ல முறையில் நடந்தது. பார்க்காதவர்கள் அதை திருப்பியும் நீங்க பாருங்கன்னு கேட்டுக்கொள்ளுங்க. அதை இந்த யூடியூப்ல அதன் நல்ல அந்த இதை பார்த்து உடனே அதை தர்ஷினி அவர்கள் உடனே அதை எல்லாரும் கேட்கணும், அதை போட்டுருக்குறோம். எங்களோட குரூப்லயே போட்டுவிட்டா அவ்வளோத்துக்கு எல்லாரும் பார்க்கணும்னு. அதை நீங்க முடியுமானவர்கள் பாருங்க. எல்லாருக்கும் நன்றாக இருக்கும். முதல் தலைவியாக பேசினவர், அதுக்கு நன்றி. சரோசுந்தர மாஸ்டர் நடத்தினருக்கு மிகவும் நன்றி. மற்றும் இன்று நீங்க பேசின விஷயம் மத நல்லிணக்கம் பற்றி ஒரு அருமையான பேச்சை பேசியிருக்கிறீங்க. அதுல உண்மையாக எல்லா மதங்களிடையே எல்லாம் போதிப்பது அன்பு, கருணை, உண்மை மற்றும் மனிதநேயம் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் மதங்கள் பல நதிகளைப் போலவே வெவ்வேறு பாதைகளை பாய்ந்தாலும் அனைத்தும் சேரும் இடம் ஒன்றே ஆகும். ஆனால் மதங்களை பலர பொலிட்டிக்கலாக யோசிக்கிறார்கள். அதை ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா யூஸ் பண்ணி என்ன விதமாக விஷயத்தை அதை நீங்க கண்கூடாக காணலாம். உண்மையா மதம் நல்லிணக்கம் இதுகளை போதித்தால் இப்படிப்பட்ட சண்டைகளே வராது. ஏன் சண்டை வருதுன்னு யோசிச்சு பாருங்க. தான் பெருசு நீ பெருசுன்னு துவங்கி இருக்கிறார்கள். அதுக்குத்தான் நாங்கள் இந்த தியானம் ஒரு தனி மனித அமைதியா இருந்தாங்கன்னா முதலாவது வீடு அமைதி அடையும், அதன் பிறகு சுற்றாடல், அதன் பிறகு நாடுன்னா அப்படியே போய்கொண்டு போகும் என்பதை நாங்கள் அதுதான் நாங்கள் இந்த மெசேஜை செலுத்தி கொண்டிருக்கிறோம். நான் உடனடியாக அறிவித்தலுக்கு போகின்றேன். அதாவது நாளைக்கு காலமே, நாளைக்கு நியூ இயர் டே, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நாளைக்கு 8:45 AM
உலக அமைதியின் தனிமனித அமைதிக்கான தியானம். அது வந்து தொடர்ந்து நடக்கும். 10 மணிக்கு நியூ இயர் டே செலிப்ரேஷன். அதில் பலர் கலந்து கொள்ள வாரார்கள். சில பேர் கொடுக்க மறந்திருக்கலாம். ஆனால் இந்தியாவில இருந்து வாரார்கள், சிட்னியிலேருந்து பலர் வாரார்கள். மற்ற எல்லாருக்கும் நான் நேர கண்டாக்களுக்கும் சொல்லி இருக்கிறேன். இது வந்து கை போடுவார்கள், அவர் எழுதாட்டிக்கும் அந்த கை போட்டு பாடுறதுக்கு வருவார்கள். இப்போ இந்த 11 மணிக்கு மில்டன் ராஜசேகரனுடைய பேச்சு, அவர் ஒரு நியூ இயரையும் பற்றி பேசி அவருடைய வழக்கமான பேச்சையே பேசுவார். கடலோடும் நாவா என்ற தலைப்பில். இந்த பின்னேரம் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்றதுக்காக எங்களோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ண 7:30 PM to 8 PM UK டைமுக்கு கலைவாணி டீச்சர் ஜெர்மனியிலிருந்து வந்து இசை தியானம் செய்ய வருகின்றார்கள். அருமையான பாடக்கூடியவர். அந்த பாட்டுகளை கேட்டு மகிழ்ந்து தியானத்தில் செல்லலாம். 7:30 to 8. 8 மணிக்கு வழக்கம் போல யோகா நிகழ்ச்சி, பூனம் சர்மாவுடைய நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில மாத்தாம இருக்கிற ரீசன் என்றால் ஒழுங்கா வாரவே இருந்தா போல மாத்தினா அவளுக்கு கொஞ்சம் அப்செட்டா போடுவேன். எத்தனை மாத்தியல அதுக்காக தான் மாத்தி நாங்கள் அருமையான ஒரு பாட்டு கச்சேரியை கேட்க இருக்கின்றோம். இந்த பாட்டு கச்சேரியை இடக்கிட நாங்கள் இப்படி வச்சா நல்லவண்டு யோசிக்கிறேன். அதுக்கு நீங்க அறிவிருந்தா நீங்கள் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணினா நீங்க அதுக்கு வந்து திருப்பி ஒரு ஆட்கள் பாடாம திருப்பி வித்தியாசமான ஆட்கள் பாடினா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய எண்ணம். மற்றது சில அறிவித்தலை நான் சொல்றதுக்கு இருக்கிறேன். அதாவது பஞ்சாட்சர மாஸ்டர் நிற்கிறபடியே அவரை சொல்றேன். உங்களுக்கு மண்டே 27th April 11 மணிக்கு UK டைம் 8 PM சிட்னி டைம் தந்திருக்கேன். நீங்கள் என்ன தலைப்பண்டுன்னு கேளுங்க முடியுமெண்டா உங்களோட இமெயிலை பாருங்க, வாட்ஸ்அப்பை பாருங்க. எனக்கு எழுதி கொண்டு டெலிஃபோனில் காய்ச்சோன்னு நிற்கிறபடியே நான் நேரையே சொல்லிவிட்டா ஈஸியாக இருக்கும்ன்றதான் சொல்கிறேன். அதே போல ஒவ்வொரு நாளும் இப்படி அருமையான நிகழ்ச்சிகள் வருகிறது. மற்றது நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் தற்பொழுது பிரிட்டிஷ் தமிழ் ரேடியோவில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கு. நான் 2-3 தரம் கேட்டேன், அழுக்கியல். ஏனென்றா இந்த பாட்டுக்களும் கேட்ட விதமும் சொன்ன விதங்களும் அழுக்காமல் இருக்கிறது. நீங்க முடிந்தா UK டைம் வந்து 11 மணிக்கு, அது வந்து 11 மணி என்றால் உங்களுக்கு சிட்னிக்கு 8 PM, பின்பு 5 PM UK டைமுக்கு நடக்கும். 2 நேரம் தெரிவது. இன்றைக்கெல்லாம் எல்லாரும் நான் திருப்பி கேட்டேன், அருமையா இருந்தது. நிர்மலா ருத்ரகுமாரன் விரும்பி கேட்ட பாட்டை கேட்டேன், நான் சதா மனோகரன் கேட்ட பாட்டை கேட்டேன். அவைகள் கேட்டினமோ தெரியாது. ராஜேஷ் பாலாண்ட பாட்டெல்லாம் கேட்டேன். உங்களோட தமயந்தி எல்லாத்த பாட்டும் நல்லா இருக்கு. கேட்ட பாட்டுக்கள் சுகேந்திராண்ட பாட்டு நல்லா இருக்கு. எல்லாரும் கேட்டதை நான் அருமையா இருக்கு. நீங்களும் இருக்கா கேட்டு பாருங்க, அழுக்காம இருக்கு கேட்க என்று கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்த ராஜேஷ் பாலாமா கை போட்டிருந்தவ அவட கை போயிட்டு பாருங்களாம்மா, இருக்கிறீங்களா? பேசலாம், பேசுங்க. அன்மியூட் பண்ணி இருக்கு, பேசுங்க. எனக்கு முதல்ல 2 பேர் இருக்கிறாங்க. இல்ல, நீங்க முதல் வெள்ளனி இருந்த நீங்க கன நேரமா உங்களை தேடினான் காண இல்ல. பேசுங்க. அருமையான பேச்சு. நான் என்ஜாய் பண்ணதா இந்த பாட்டுகளை தான் கூட. ஆத்மீகம்ன்றது நாங்கள் ட்ரம்புக்கு தான் சொல்லணும். ஏனென்றால் மத வரி பிடிச்சி முஸ்லிம்களை அடக்கணுன்ற மாதிரி அதுக்கு பின்னாலாம் இதெல்லாம் வருது. ஆனால் மதம் ஒரு நாளும் ஆரம்பிக்கையில் தங்களை மத பிரின்சிபல், அந்த பிரின்சிபல் மற்றவை அழிக்கணும்ன்ற எந்த சமயத்திலையும் இல்லை. சில சமயம் இருக்கு, எங்கள் சமயத்தை கை கொள்ளாட்டா கொலை செய்வோம் உண்டு. அது என்ன சமயம் உண்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் மனுஷன் ஆதி காலத்துல சண்டை பிடிச்சிருக்கிறான். அதுக்கு மதம் இல்லை. தேவைகள் இருக்கும்போது அவை எடுக்கிற பாவிப்பு ஒரு ஆயுதம் தான் மதம். இந்தியாவுக்கு அலெக்சாண்டர் போயிருக்க மதம் ஒன்று இருக்க இல்லை. அவனுக்கு அங்கே எத்தனை சாமிகள் இருக்குன்னு தெரியாது. என்றால் அதுக்கு பிறகுதான் கிரீக்க சாமிகள் எல்லாம் எங்களோட சாமிகளாக மாறினது. அதாவது ஜூஸ் என்று ரோமிலிருந்து நாங்கள் வேறு வேறு மானுட வரலாறு இருக்கிற ரிலீஜியஸ் என்ன மாதிரி வந்து இன்றைக்கு மதத்தம் பேராதான் மிக 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 கொடுமை நடக்க போகுது. ஏனென்றால்
எண்ட் த சென்சுரி இந்த நூற்றாண்டு முடியும் முதல் வெள்ளக்காரங்களோட பாப்புலேஷன் லெஸ் தான் 10% வரும். இப்போ அவங்களோட பாப்புலேஷன் வேர்ல்டு வைடு ஒன்லி 30%. அப்போ அவங்களின் பயம் முஸ்லிம்களுக்காகத்தான். ஸோ யூஸிங் த வெப்பன் ஃபார் தியர் சர்வைவல். அது ஒரு 2000லேயே அதை வேறு விதமாக தான் எடுத்தவங்க. சிலர் ரிவ்யூகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் இந்த ரிலிஜன்ன்றது இப்போ நாங்கள் இந்த மாதிரி செய்கிறது உலக அமைதி என்று சொல்லிக்க உண்மையாகவே நாங்கள் இந்த இதுக்கு வந்த பிறகு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். அதை பார்த்து பிள்ளைகளோட சண்டை பிடிக்காதபடி அதுகளும் அமைதியாக இருக்குது. பிகாஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நாங்கள் செய்யலாம். அதைத்தான் இந்த இளம் தலைமுறையை கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கு காரணம். நேற்று வந்த சஹிலாவை நான் கதைச்சேன், கொண்டு வாங்கோ இந்த நன்மைகள் எல்லாம் சொல்லுங்கன்று. ஸோ எங்கிற டியூட்டியும் இருக்குது, ப்ரொமோட் ஆத்மீகம் பண்ணலாம். ஆத்மீகத்துக்கு சமயம் இல்லை. ஸோ ஹவு டு கண்ட்ரோல் யூ. ஸோ யூ ஆர் த காட், யூ ஆர் த ரிலிஜன் ஒன்றும் தேவையில்லை நாங்கள் நல்லா இருந்தால். அப்போ நாங்கள் இளந்தலைமுறைக்கு இப்போ அருமையான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இதில் இருக்கிறாங்க. இவ்வளோ நல்ல விஷயங்களை கொண்டு வர நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இளந்தலைமுறையும் கொண்டு வரணும். அப்போ நாங்கள் ஏதோ நன்மை செய்ததாக ஆகும் இந்த எதிர்கால தலைமுறைக்கு. இன்றைக்கு சஹிலாவோட நீண்ட நேரம் கதைச்சேன் நான். வாய்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டு பிரிங் யங் பீப்புள் என்று சொன்னேன். நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நான் அதை செய்கிறேன், நான் அது விருது எழுதி நான் என்ன செய்ய. எனவே நன்றிம்மா, நன்றி சர்வ மாஸ்டர். I love your songs. நன்றி அம்மா. அடுத்து தமயந்தி சிங்கார வடிவம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். சரோமா, இன்றைக்கு மத வேறுபாடு என்ற தலையங்கத்தை நீங்க வைத்துக்கொண்டு இந்த ஆன்மீகத்தை மிகவும் விளக்கி கூறினீர்கள். மிகவும் நன்றாக இருந்தது அம்மா, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. பாடல்களும் மிகவும் அருமை, எல்லோரும் சொல்லிவிட்டார்கள், நான் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. திரும்பவும் அதுகளை சொல்லி நான் விரும்பவில்லை. ஆனால் நல்ல அருமையாக இருந்தது. இன்னும் வந்து வேறும் எங்களுக்கு இன்னும் கணக்க விஷயங்களை சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி. நன்றி 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 அம்மா. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா பேசுங்க. நன்றி. ஐம் கிளாட். எனக்கு இன்றைக்கு 8 நிமிஷம் கிடைச்சிட்டுது. நேற்றைக்கு நான் பார்த்து 9 மணி ஆச்சு. பின்ன நான் கோவத்தில் ஒழிக்கிட்டே இல்லை. பிகாஸ் எனக்கு சொல்றதுக்கு அவ்வளவு ஒன்றும் இல்லை. அப்ப இந்த சொல்ல ஒன்று கட்டாயம் இல்லை. சொல்ல இருந்தது எல்லாருக்கும் அடிச்சு இருக்கும். பின்ன நான் ஸ்ரீஸ்கந்தராஜாவுக்கு அதை அனுப்பினான். டாக்டர் ஜெகநாதனையா அடைய மறிக்கிறதுக்கு மன்னிக்கவும். அருந்ததியம்மா ஒரு 2 நிமிஷம் தனக்கு வைக்கட்டாம். நன்றி நன்றி. நீங்க பேசுங்க அருந்ததியம்மா. நீங்க பேசுங்க, நீங்க முதல் பேசுங்க. முதல்ல வந்து பேச்சும் பாட்டும் அற்புதம். சர்வசுந்தரலிங்கத்துக்கு நன்றி. கலந்துரையாடல் நான் இப்ப விமர்சிக்க போறேன் இல்ல. ஆனா நான் பல காலமா சொல்லி கொண்டு வரேன். அதை விடுவோம். நான் இந்த பேச்சை கேட்கும்போது யோசிச்சேன், இந்த மத பிரிவினை எழுந்தது ஏன் எவ்வாறான்னு யோசிக்கல. மொழிகளில பிரிவு வந்தபடியா என்றுதான் நான் யோசிச்சேன். அது ஆனாலும் எந்த மொழி எடுத்தாலும் ஒரு பொதுவான கருத்து இருக்கு, காமன் டினாமினேட்டர் என்பார்கள். அதாவது பிரபஞ்சம் என்று வந்தது ஏதோ ஒரு சக்தி, பரமாத்மா என்று நாங்கள் சொல்றோம். எங்களோட பிறப்பு என்று வந்தது அது ஒரு மிஸ்ட்ரி, ஜீவாத்மான்னு சொல்றோம். பொதுவாக எல்லா சமயமும் அதுதான் சொல்லுது. அப்ப நான் யோசிச்சேன், ஒவ்வொரு நாகரிகம்ல ஒவ்வொரு நாகரிகம் வரைக்கும் அவன் பகுத்தறிவு வித்தியாசமா வந்திருக்குமா? ஐ டவுட். என்றா கிட்டத்தட்ட எல்லாரும் பகுத்தறிவு ஒரே மாதிரி டெவலப் பண்ணும். இங்கதான் அந்த கேட்ச் ஃப்ரேஸ் இருக்குது. ஏனென்று சொன்னா ஊகித்தறிவு வேற, பகுத்தறிவு வேற. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஏன் வளர்ப்புறை செயற்புறை வருது? ஊகித்தறிவார்கள். ராகு விழுங்குது, பேருந்து காக்குதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, சந்திரனை அவர்கள் ஒரு பிளானட் எடுத்தார்கள். அது இஸ் நாட் அ பிளானட், அது மூன். அது என்னென்று சூரியனை சுத்துதுன்னு சொன்னா அது பூமியை என்ற ஈர்ப்பால சுத்தி கொண்டு வருது பூமியை. அப்ப பூமியோட இழுபட்டு சுத்துது, பாத்தீங்களா? பட் இது பூமியை அதான் மையம் என்று சொன்னார்கள். சூரியனை ஒரு பிளானட் சொன்னார்கள். அப்ப இதெல்லாம் ஊகித்தறிகிறது. பகுத்தறிவுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போறேன். ஓரறிவு, ஈர்வறிவு, 5 அறிவெல்லாம் பகுத்தறிவு இல்லை, ஊகித்தறிவு. பகுத்தறிவு என்ன சொல்லுதுண்டா, வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ். அந்த வெர்டிபிரேட்ஸ்ல மீனினம் நான் தமிழ் தான் படித்தேன்.
amphibians, reptiles, mammals, இன்னொன்று இருக்கு நம்ம பறவைகள். பாத்தீங்களா, அது ஊய்த்த அறிவியல். அது அறிவியல். இந்த தளத்துல நான் பேர் சொல்லவே இல்லை, ஒரு அருமையான பேசினார். கருத்தியல் இதுவும் அறிவியல் இதுவும் வேற வேற. ஏன்னா கருத்தியல்ல இருக்கிறது நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை, அதெல்லாம் தத்துவமா இருக்குன்றது. நீங்க சொன்ன மாதிரி 1664 தத்துவம் இருக்கு, நான் அதை கொண்டு கொஸ்டின் பண்றேன். அறிவியல் அறிவு அப்படி இல்லை, யூ ஹேவ் டு ப்ரூவ் இட், அதர்வைஸ் டிஸ்ரிகார்ட் இட். நான் கணக்க சொல்ல போயில்லை. நான் யோசிச்சேன், சமயத்துல பிரிவினை என்று சொல்ல அன்றைக்கும் ஒரு பேச்சுல வந்தது, குலத்தொழில், இன்ன குலம் செய்தவன் இந்த சொல்லி, அதோட இந்த கடவுளுக்கு தொழிலை மட்டும் இல்ல கடவுளை வச்சு பிரிக்க பார்த்தாங்க. ஐ அம் நாட் கோயிங் டு கிரிட்டிசைஸ் பிராமின்ஸ். ஆனா இப்பதான் எனக்கு அறிகிறேன், பிராமணர்கள் சொன்னாரலாம், நீங்கள் பிராமண பிறவி எடுத்ததான் கடவுளுக்கு கிட்ட போகலாம், அது பேக் இன் த கியூன்னு சொல்லி. இதாலதான் புத்தர் விலகினது. ஏன்னா அக்செப்ட் இட். விளங்கிச்சோ? இப்ப பாத்தீங்களா, இது நான் கிறிஸ்தவன் தான் சொல்லல, ஐ எம் நத்திங் அகேன்ஸ்ட் பிராமின்ஸ். ஆனா இன்னொரு எனக்கு ஆச்சரியமா வந்தது, கிறிஸ்டியானிட்டிலே என் பிரிவு என்று சொல்லி. ஏன் முஸ்லீம்லே சுனி என்று வராங்க, மற்றது என்ன அடுத்தது கிறிஸ்டியானிட்டிலே. நான் சொல்லணும், ரோமன் கேத்தலிக் இதை இருந்த கிங் ப்ரொட்டஸ்டன்ஸாக கொண்டது என்னன்னா ரீமேரி பண்றதுக்கா. ஐ டோன்ட் நோ, இப்ப தமிழா இருந்தா தயவு செய்து திருத்துங்க, ராஜேஷ் பாலா இருந்தா சொல்லுவா. அப்ப ரீமேரி பண்றதுக்காக தான் அதே. ஆனா எனக்கு இன்னொரு ஆச்சரியம், என்னுடைய ஒரு நண்பர், நான் பேரை சொல்றேன் இல்லை, அவருக்கு ஒரே ஒரு டாட்டர் 30 இயர்ஸ்க்கு மேல மரிவண்ணாம இருக்கேக்கல. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிச்சுன்னா இன்னொரு கிறிஸ்டியன் ஃபேமிலியை சொல்ல, அவர் எந்த சர்ச்ன்னு கேட்கிறேன். எனக்கு ஷாக் அடிச்சிடுது, இந்த ஊர்ல வளர்றேன். போதாக்குறை இஸ் சைக்கியாட்ரிஸ்ட், ஐ டோன்ட் மென்ஷன் தி நேம். அப்ப he wanted to particular about the church. அவருக்கு கிடைச்ச மருமகன் நான் போன, அவருக்கு பேர் நகுலன். அந்த மருமகனுக்கு பேர் நகுலன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தி பேரண்ட்ஸ் நேம். ஆனா நான் விசாரிச்ச இடத்துல அவருடைய பேரண்ட்ஸ் ஆப்வியஸ்லி ஜஃப்னாலே இருந்தவன், ஐம் ஷூர் ஹிந்து வம்சத்தெல்லாம் வந்திருப்பினம். நகுலன் 2 பேர், ஆனா அவர் நாகோன்னு கூப்பிடுறான். இனி அதோட நிறுத்துறேன். ஆன்மீகம் என்று சொல்லியாப்பா, நாங்கள் அதை அடிக்கடி அதை மட்டும் சொல்றேன், இந்த கலந்துரையாடல நீங்கள் அந்த தலைப்போட சம்பந்தமாயும் தெளிவுக்குரியதாயும் இருக்கணும். மொழிய தங்கள் அனுபவத்தை சொல்றது பிழை இல்லை. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றது இன்றைக்கு காலம் வர வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி கட்டாயம் சொல்லணும். சிஸ்கந்தராஜா இல்ல, அருணதியும் இல்ல, நான் இந்த ஃபேமிலியை சொல்ல இல்லை. நான் சொன்னேன், அவர் சொன்னார் இந்த கான்சியஸ்னஸ் மெடிடேஷன் சொன்னார், தெரிய இல்லை சொன்னார். இது எல்லாம் கிட்டத்தட்ட இட்ஸ் அபவுட் கெட்டிங் த ட்ரூத், அப்படித்தானே? அப்ப நான் சொன்னேன், என்ன பொறுத்தவரையில நீங்க எல்லாம் சிரிக்கலாம், ஐ டோன்ட், என்ன நான் ஒரு விஷயத்தை எடுத்தா ஐ ஸ்லீப் ஆன் இட். அப்ப ஐ வில் கெட் an answer. இப்ப நீங்க சொல்றீங்களா ராமானுஜத்துக்கு கனவுல கடவுள் வந்த, எனக்கு கனவுல கடவுள் வார இல்லை. கனவு எனக்கு வேற என்னெல்லாம் பெற முடியாது, கடவுளும் பெற இல்லை, பேரண்ட்ஸும் பெற இல்லை. அப்ப எனக்கு விட கிடைச்சிடும். அதுல மோர் இம்பார்ட்டன்ட் ஐ ஆம் நாட் bothered about the answer. ஏன்னா நான் அதுல எனக்கு ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கிறேன் இல்லை. பாத்தீங்களா, ஒரு கடமை நான் செய்யறேன். நான் கடமையை விட்டு பேசாம போனா பின்வாங்குற இல்லை இருக்கும். வெற்றி தோல்வியை பற்றி கவலை இல்லை. எந்த விஷயத்திலையும் யோசிச்சு நீங்க எடுத்து பாருங்க. தியானம் பண்றதுக்கு தமிழ்ல போட்டுருக்காங்க ஆழ்ந்த சிந்தனை, ஏன் அப்படி போட்டுக்கிறாரு? இது நான் உங்களுக்கு வாதத்துக்காக சொல்ல இல்லை, எனக்கு ஏதோ திருப்தி கிடைக்குது. சில பேர் நிற்கிறோம் ஓவர் திங்கிங், ஐ எம் நாட் bothered other people. எனக்கு எத்தனையோ அதானே நான் சொல்ல போனா எத்தனையோ விஷயம் சொல்லலாம். ஐ won't. அப்ப காலம்பர நினைச்சார்கள் இவர் ஏதோ கேஸை பற்றி சொல்றாரு. I didn't want the answer. Thank God AI is giving all the information. அதே நான் சொன்னேன், அன்றைக்கு சொன்னா நேற்றைக்கு சொன்னேன். Hope it's not going to make your solicitors, ஒரு சொலிசிட்டர் காலம் என்ன அவுட் ஆஃப் ஜாப் பண்ணு சொல்லி. அப்ப நானே என்ன சொன்னா, ஒரு சிக்கலான விஷயத்துல கூட எனக்கு யோசிச்சு தெளிவு கிடைக்குது. அவங்க சொலிசிட்டர்களை பேய் காட்டி கொண்டிருக்காங்க. பாத்தீங்களே, என்னுடைய மாமா சொன்னதை மட்டும் சொல்லி நிறுத்துக்கிறேன். என்னுடைய தாய்மாமன் சொல்லுவார், know something about everything and everything about something. It's a golden thing. Yeah, we can't know everything about everything. Unless you know something about everything, you are taken for a ride. அது என்னுடைய அனுபவ வாயிலாக ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் வாரன். முடிந்தால் இன்னொரு முறை பேச்சாக இதை பேசி விடுகிறேன். டைம் கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. அருந்ததி அம்மா, நீங்க பேசுங்க, நான் மெட்டாக்ல விடுறேன். ஏனென்றால் இப்ப நேரம் கருதி நான் டக்குன்னு குறைக்க வேணும். இந்த 25, 26 யக்னம் நடக்க போகுது. நாங்கள் அந்த 26ஆம் தேதி வெளியில கூறுறதை நிப்பாட்டி யக்னத்துல பங்கு பெற்றவனும் எல்லாரும். ஏனென்றால் ஆனபடியா அந்த வெளியில போறது இல்லை, அதை கேன்சல் பண்றோம். ஆனபடியா அந்த
ஆஸ்திரேலியா ஆட்கள் எல்லாரும் அந்த 26 நீங்கள் செய்யலாம். என்ன ஆஸ்திரேலியா மாஸ்டர்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கினோம். என்ன இந்த ஒரு தளத்தில் தானா ஆஸ்திரேலியா என்ன மாஸ்டர்ஸ் டைம்னு சொல்லுங்க அவைகளுக்கு. உங்களுக்கு வந்து 11 மணி எங்களை யூகே டைமில் தயவு செய்து 8 மணி அவைகளுக்கு ஆஸ்திரேலியா 8 PM. ஆஸ்திரேலியா இருக்கிற எல்லாரும் வந்து உங்களுடைய அனுபவங்களை தரமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஆஸ்திரேலியா என்ற மாதிரி சொன்னவே ஆனபடியா சரோ மாஸ்டர், மற்றது பஞ்சாச்சர மாஸ்டர், வானா மற்றும் பிள்ளை மாஸ்டர் எல்லாரும் இருக்கிற எல்லாரும் தயவு செய்து ஒரு அனுபவங்களை சொல்லுங்கள். மற்றது நிர்மலாம்மா, லிங்கா மாஸ்டர், நிர்மலாம்மா அவையில் எல்லாரும், சரோஜினி ஆசீர்வாதம் எல்லாரும். ஏனென்றால் அவைகளுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து அவையோட குரூப்பில் ஒருத்தருமே வாரையில் எங்களோட குரூப்லேருந்து தான் எல்லா நாட்டிலேருந்து மக்கள் வரையினம். ஆனப்படியா ஸ்பெசிஃபிக்காக கேட்டவை. மற்றது எங்களோட ஆக்கள் எல்லாரும் 25 பின்னேறம் நீங்கள் எல்லாரும் தயவு செய்து ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ இந்த தியானங்களுக்கு வந்ததால என்ன நன்மை பெற்றீங்கள்? என்ன டைம் அது? இது வந்து எங்கட 7:30 நடக்கும். அன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் இல்லை தானே? 7:30 7:30 PM யூகே ஆக்களுக்கு. யூகே டைம் 7:30 PM. 25th ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு 24 hours நடக்க போகுது. 25th 26 அதாவது 26 நான் நிற்க மாட்டேன், எனக்கு மியூசிக் எக்ஸாம். ஸ்ரீகாந்த் ராஜபாசன் நிற்பார். மற்ற எல்லாரும் தயவு செய்து வந்து உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. மற்ற எங்களோட ஆக்கள் எல்லாரும் யூகே ஆக்கள், மற்ற ஆக்கள் எல்லாரும் நீங்கள் இதவே சொல்லிக்கொண்டு போகலாம். அந்த 7:30 அப்படியே நடந்தோன்னு இருக்கும் ப்ரோக்ராம். இப்போ என்ன அவையில் என்ன கேட்கணும்டா, இப்படி நடத்துறதால மக்களுக்கு நல்லது வருதா, இது வேணுமா, அப்படி நடத்தணுமா? அப்போ நீங்கள் எல்லாரும் சொன்னாதான் இந்த நிகழ்ச்சியை எல்லோருமாக தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள் தயவு செய்து சண்டே வந்து கதைங்க. அன்றைக்கு கிரிஜா மேடமும் வந்திருப்பா. எங்கள் ஆக்கள் எல்லாரும் முதல் கதைக்காதாக்கள் அன்றைக்கு நேரத்தை பார்த்து நீங்கள் கதைக்கலாம். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். வசந்தராஜா மாசன் நீங்களும் வந்து பேசிக்கொள்ளுங்கள். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நேரம் 9 மணி ஆச்சு. சாரி. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. 2 பேர் தான் இருக்கலாம். 3 பேர் பாபு ஐயாவும் கையை போட்டுட்டு போயிட்டேன். பாபு ஐயா நீங்க பேசுங்கோ, அப்புறம் ராஜேஷ் பாலாமாவை விடுறேன். நான் கையை போட்டேன், இந்த டைம் தான் போட்டேன். முதல்ல உங்களுக்கு சிவமோகன் அம்மா உங்களுக்கு பாராட்டுக்கள். என்றால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை போஸ்டாக இருந்து மட்டுமல்ல அதே நேரத்தில் பதிவையும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அது இலகுவான வேலை அல்ல. இது முதல் முறை அல்ல, பல முறை. அதுக்காக நான் உங்களுக்கு நிச்சயமாக கிராட்டிடியூட் சொல்ல வேண்டும். அது எங்களுடைய கடமை. மற்ற 2வது இப்பொழுது நாங்கள் பேச்சுக்கு வருவோம். சரோமா அங்கே முகத்தை காட்டுங்கம்மா. இருக்கிறா? சரி. ஓ எஸ், ரைட். பார்த்து கதைச்சா தான் சந்தோஷமா இருக்கு. தலையில எங்க போட்டாலும் வர்றா இருக்கிறா? என்னோட இருப்பா. நீங்க இருக்கிற லைன்ல இந்த gallery. 1 minute. Gallery land இருக்கு. Yes, okay, right. I can see everybody. Look at this. How many faces are there? உங்களுடைய இந்த ஆன்மீக பேச்சு சரோ மாஸ்டர், அதாவது நீங்கள் மத வேறுபாடுகளை பற்றி தான் பேச வந்தீர்கள். நீங்கள் பேசிய பேச்செல்லாம் மிகவும் சிறப்பாக இருந்த கருத்துக்கள் கூறுவதற்கு ஒன்றுமில்லை. தெளிவு, உங்கள் பேச்சில் உள்ள தெளிவு, அது பாடலாக இருந்தாலும் சரி, அது வசனமாக இருந்தாலும் சரி, கூறும் பொழுது அறுத்து உறுத்து எல்லா பாடல்கள் என்றா சங்கதிகள் என்று சொல்லலாம். இந்தியாவில் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவாக கேட்கிறபடியால் மூளைக்குள்ள போய் நன்றாக இருக்கிறது. தலையில தொப்பி இல்லை, தொப்பி இருந்தா ஐ குட் ஹவ் செட் ஹெட்ஸ் ஆஃப். அது இல்லை, இந்த தொப்பிகளில இல்லை. ஆனா அப்படியே எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கொள்ளுவேன். தலையில தொப்பி இருந்துன்னு இமேஜின் பண்ணிக்கொள்ளுவேன். நன்றா இருந்தோம், அருமையான பேச்சு. மீண்டும் அடுத்த மாதம் அப்பொழுது உங்களை சந்திப்பதில் மிகவும் அவர்களுடன் காத்து கொண்டிருக்கின்றோம். மற்றபடி வேறும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. பேச்சை பற்றி கூறுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த பாடல் பற்றி அந்த குறிப்பா ஒரு பாடல், இந்த ஆன்மீகம் என்பது யாருக்கும் தெரியல என்ற பாடல் நீங்கள் கூறியது போல அது கண்ணதாசன் பாடியிருக்கிறார், அது வேறு பலரும் பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலை நீங்கள் எல்லோரும் கேட்க வேண்டும். அந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வாக்கியங்கள், ஒவ்வொரு வசனங்களும் அதுல எஸ்பி பாலசுப்ரமணியன் தான் பாடினவர். ஏற்றினதா நான் தெரியா.
இது வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த முண்டசாமியும் சந்தில அவருக்காகத்தான் பாட்டு பாடு ஒரிஜினலா யார் வாக்கியம் இல்லைன்னு அவர் சொன்ன மாதிரி தெரியவில்லை. பாலசுப்ரமணியம் அருமையா படிச்சிருக்கிறார். அதை கிட்டத்தட்ட இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் தான் அந்த பாட்டு படிச்சிருக்கான்னு அருமையான பாடம். எல்லாரும் கேட்டு பாருங்க. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நேரத்தையும் கருத்து கொண்டு நன்றி ஐயா. உங்களுக்கும் வசந்தராஜ் ஐயா, நீங்க கொஞ்சம் சுருக்கமா பார்த்து சொல்லுங்க ஐயா. நன்றி, வணக்கம். என்னென்னு சொன்னேன், நான் வந்து இப்போ எங்களுடைய அந்த டைம் வரை நான் இன்னும் வடிவாக ஒழுங்காக நான் பின்பற்ற முடியாமல் போயிட்டு, அதில் நான் ஃபுல்லாக அம்மாவுடைய அம்மாவுடைய நான் ஸ்பீச்சை கேட்க முடியாமல் போயிட்டு, என்றாலும் உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை வந்து தான் நான் கேட்கக்கூடியதாக இருந்து, அதில் இருந்து எனக்கு அறியக்கூடியதாக இருந்து, அவருடைய பேச்சு எவ்வளோ திறமாக இருந்திருக்க முடியும். நான் அவருடைய பேச்சை பல முறை பார்த்துருக்கின்றேன். இந்த மதத்தை பற்றி நீங்கள் கதைத்தீர்கள். உண்மையிலேயே வந்து இந்த மதம் ஒரு அபின் என்று சொல்லி, யார் என்று சொன்னால் லெனின் சொல்லியிருக்கிறார், மாவோ சேதுங் சொல்லியிருக்கிறேன். மதம் ஒரு அபின் தான். உண்மையில் நாங்கள் மதத்துக்களே போகாமல் நாங்கள் வந்து ஆன்மீகம் என்று ரீதியில பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா ஆன்மீகம் வந்து ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறது. ஓல் ரோட்ஸ் ஆர் லீட்ஸ் ரோம் என்ற மாதிரி. மற்றது இந்த சமயங்களுக்குள்ளே இருக்க பிரிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, மதங்களை போய் அகப்பட்டு எத்தனையோ பேர் துன்பப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் வந்து கிறிஸ்தவ சமயத்துல சொல்லுகின்றேன். நான் இந்த கத்தோலிக்க சமயத்தினால் நான் பிறந்தேன். ஆனால் அங்கே வந்து எத்தனையோ பேர் தமிழுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அதாவது வந்து ஃபாதர் தாய்நாயமடியார், ஜி போப், அப்படி வீரமாமுனிவர், அப்படி பல பேர் வந்து வெள்ளக்காரரை வந்து கிறிஸ்தவ தமிழ் படிக்க வந்து என்ன சமயத்துக்காண்டி வந்து தமிழை படிச்சு பல காரியங்கள் செய்திருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு புத்தக வெளியீட்டெல்லாம் வருகின்ற இந்த மாசத்துல நடக்க போகின்றது. அதில் நான் சந்திக்க போகிறேன் பல பேரை. என்னென்று சொன்னால் அதில் நானும் ஒரு கருத்துல பகிர்றாளாக இருப்பேன். என்னென்று சொன்னால் ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால் ஒரு சுருக்கமாக சொல்லி விடுறேன். இந்த மதம் வந்து என்னென்னு சொன்னால் கிறிஸ்தவ உதாரணம் இன்றைக்கு இருப்பார்கள் 200 பேர், அடுத்த வருஷம் 100 மாறுவார்கள். அங்கால வருஷம் 50 இருப்பார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபை என்று சொல்லி அது பெரிய ஒரு குழப்பம்தான் மக்களுக்கு. அதுல நாங்கள் பிழை சொல்ல முடியாது. அவர்கள் என்ன சொன்னா, ஒவ்வொருவரும் தாங்கள் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறார்கள். மற்றது பிசினஸ் காரணங்களாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே வந்து சமயம் என்று நாங்கள் சமயத்துக்கு வெளியிலே வந்து சத்தியத்தை பற்றி மட்டும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லா சமயங்களும் ஒட்டத்தான் போதிக்கின்றது. ஆனால் இந்த சமயத்தை உருவாக்கியவர்களை வந்து நாங்கள் வந்து அவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். உதாரணம் கிறிஸ்துவை நாங்கள் ஆராய்ச்சி செய்யறது ஒரு வித்தியாசம் தான். கிறிஸ்து, புத்தர், வள்ளுவன் எனக்கு பிடித்தவர்கள் அடிக்கடி நான் கதைப்பது என்று சொன்னா, இவர்கள்ட்ட இருந்து பல சத்தியங்கள், பல உண்மைகள் இருக்கின்றது, வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. இப்ப நீங்களே இங்க எல்லோரும் கடவுள் கிட்டத்தட்ட எல்லோரும் இருக்குமா போல நான் பார்க்கின்றேன். இப்ப எங்களுடைய பாபு வந்து இங்க சரோமாண்டு கேட்டு அங்க எந்த மூலையில இருக்கிறாண்டு, ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் வந்து கடவுளு கிட்ட இருக்கிற போது தூணிலும் இருப்பார்கள், தூளும் இருப்பார்கள் மாதிரி தான் நான் யோசிக்கிறது. என்னென்னு சொன்னா, கடவுள் தன்மையை கிட்டத்தட்ட அடைந்திருக்கிறீர்கள். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஒவ்வொருடைய கருத்துக்களையும் கேட்கின்ற பொழுது அதே கிட்டத்தட்ட கோயிலுக்கு போன மாதிரி தான் நான் அதை ஃபீல் பண்ணுவேன் என்னை பொறுத்தவரை. ஆனால் அதிகாலையில் எங்களுக்கு வந்து இதை வந்து நான் கேட்கிற போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கின்றது. இப்போ எங்களுடைய டைம் சேஞ்சாலே நான் வடிவாக ஃபுல்லாக அதை அனுபவிக்க முடியவில்லை என்றாலும் இது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு சிறப்பான ஒரு அரங்கு. இந்த அரங்கு வந்து உண்மையில வந்து எல்லா சமயங்களையும் சேர்ந்து கலந்த ஒரு வடிவமாக தான் நான் பார்க்கின்றேன். சத்தியத்தின் வடிவமா நாங்கள் இறைவனை பற்றி கதைப்பதை தான் நாங்கள் கூட பார்க்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவர் வந்து சமயத்தை வந்து உருவாக்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவ சமயம் கூட ஒரு பொதுவான சமயம் தான். அது வந்து தனியே நாங்கள் வந்து அதை நாங்கள் பார்க்க முடியாது. அதை நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் அதை எங்களுடைய நோக்கத்துக்காக பல காரணத்துக்காக நாங்கள் பிரிச்சு வைத்து அவர்களை கிறிஸ்தவம், ஹிந்து, முஸ்லீம் சொல்லி பார்க்கின்றோம். அது பொழுது நான் நேரத்தை வந்து எடுக்க விரும்பவில்லை. மிகவும் அற்புதமான பேச்சு இறுதி இருக்கிறது. நான் மிஸ் பண்ணிவிட்டு என்றாலும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்து பார்க்கின்ற போது சர்வமா அவர்களுக்கு மிகவும் நன்றியை கூறுகின்றேன். இனிமேலுக்கு நான் டைமுக்கு வேற முடிந்தளவுக்கு நான் பார்க்க வேண்டும். எங்களுக்கு டைம் வித்தியாசத்தால். தேங்க்யூ வெரி மச். நன்றி வசந்தராஜ் ஐயா. அடுத்து நான் ராஜேஷ் பாலாம்மா, நீங்க கொஞ்சம் பேசுங்க. அடுத்தது சுயேந்திராமா பேச்சு முடிய நீங்க செட் பாக்ஸ் வாசிங்க. நான் ஐயா டாக்டர் ஜெகநாதன் கேட்ட கேள்விக்கு மறுமொழி, அதாவது சமய வேறுபாடு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்தது கல்யாணத்தால் அல்ல. புரொட்டஸ்டன்ட் முதலே வந்துட்டது. ஆங்கிலிக்கன் கிறிஸ்டியன் தான் கல்யாணத்தால் ஹென்றி VIII 1534 கொண்டு வந்தவர். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு முதல் மொழியை வச்சு சண்டை பிடிச்சாங்களான்னு. அப்படி இல்லை. ரோமன் இந்த கிறிஸ்துவுக்கு முதல் 55ஆம் ஆண்டு வரைக்கும் செல்டிக் லாங்குவேஜ் இங்கே இருந்தது. இன்று இருக்கிற வெள்ளக்காரன் இருக்க இல்லை. வெள்ளக்காரன் ஆங்கிலோ செக்ஷன் செல்டிக் லாங்குவேஜ் தான் பேசினது. அவங்க வேல்ஸ், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறவை தான்
இங்கிலாந்து முழுக்க இருந்தது. ஸோ they didn't impose their language Latin. அதுக்கு பிறகு 4ஆம் நூற்றாண்டுல தான் அவங்களோட ரோமில் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ரிலிஜன் ஆக்குனது ரோமன். கான்ஸ்டான்டினோப்பிள் கட்டினதெல்லாம் அவங்க. அதுக்கு பிறகுதான் உங்க போர்ஸ் பண்ணி இந்த செல்டிக் ஆக்களை எல்லாம் கிறிஸ்டியன் ஆக்குனது இங்கிலாந்துல. அப்போ கிறிஸ்டியானிட்டி என்ன எங்களோட நாட்டுக்கு வந்திருந்தால் 1800 மிடில் 1800 சிவில் வார் நடந்தது அமெரிக்காவில். அப்போ எக்கச்சக்கமான அந்த சவுத்துக்கும் நோர்த்துக்கும் தானே சண்டை நடந்தது. அப்போ இருந்த கிறிஸ்டியன்ஸ் பாதிரிகள் எல்லாம் வெளிக்கு போக தொடங்கிச்சின. ஏனென்றால் அடிமைகளை ஏப்ரஹாம் லிங்கன் நல்ல புதிய சிந்தனைகள்லாம் கொண்டு வர்றார். அவர் வேற பிரிட்டிஷ் அவங்கள துரத்தி விடத்தான் பார்த்துவாங்க. அமெரிக்கன் கிறிஸ்டியானிட்டி அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் தவிர ரிலிஜன் இல்லை. அவை முதலாவது பெண்கள் பாடசாலையை போட்டது யாழ்ப்பாணத்தில். என்றால் நாங்கள் பிகாஸ் we need இங்கிலீஷ் எஜுகேஷன் என்று பிரிட்டிஷ் சொல்லி கொண்டு வருகிறது. பிரிட்டிஷ் எஜுகேஷனோட வச்சு அதுக்கு கிறிஸ்டியனாக கொண்டு வந்து அமெரிக்கன் மிஷனரி. தேங்க்யூ ஃபார் த சான்ஸ்மா. நன்றி 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 அம்மா. மேலும் நீங்க நல்ல அழகான கருத்துக்களை கூறியிருக்கிறீங்க. சுயேந்திராம்மா வாசியங்க, டைம் ஆயிட்டது. இதுல chat பாக்ஸ்ல இருக்கிறது ஞான யோகராஜா. தேங்க்யூ சரோ மாஸ்டர் for your excellent and informative talk and songs. Looking forward to listen to your talk again. Siva Landet, wonderful speech Saro Master with meaningful songs and good stories as well. We all enjoyed your presentation. Thank you so much. Congratulations. மற்றது பாபு சண்முகநாதன் மாஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சரோ மாஸ்டர், பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி 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 நன்றி.